என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிகவும் முக்கியமான செய்தி. என் குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். இன்னும் 2 நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்று சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை காப்பாற்ற வந்த இந்த தாயானவளை நீ விட்டு விடாதே. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயங்களும் நடந்து விடாது. பல இன்பங்களும் துன்பங்களும் என்றும் பல பிரச்சனைகளை தாண்டித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அடைந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அப்படி இருக்கின்ற நேரத்தில் எது சரி எது தவறு என்று சரியாக கணித்துவிட முடிவதில்லை. சூழ்ந்து வருவது எல்லாமுமே பிரச்சனையாக இருந்துவிட்டால் எதைத்தான் நாம் சரியான முடிவில் வைத்திருப்பது என்று உனக்கு புரியவில்லை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன் வாழ்க்கையை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை எந்த அளவில் பாதித்து இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டுதான் செல்கின்றாய். உனக்கு இப்பொழுது இருக்கின்ற ஆபத்திலிருந்து உன்னை காத்து கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாயோ, அதைவிட ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆபத்து ஒன்று உன் வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பை மதித்து இந்த அம்மா உனக்கு நல்லது செய்வாள் என்று நம்பி இந்த வாக்கினை நீ கேட்கத் தொடங்கு. எல்லாமுமே தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையால் தான் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும். அப்படி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதையுமே உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்துவிட்டது என்று அர்த்தம். என் குழந்தையே, எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு சம்பந்தப்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சுற்றி இருப்பவர்களுக்குள் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் கூட என் குழந்தையினால் பிரித்தெரிக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக எங்கே ஒரு இடத்தில் தவறான விஷயம் உன்னை போட்டு ஆட்டி படைக்கின்றது என்று அர்த்தம் அல்லவா? என் குழந்தையே, எல்லா மனிதர்களினுடைய வார்த்தைகளையும் நாம் கட்டாயமாக கேட்க வேண்டும். நம் வாழ்க்கையாக்கி அதை நாம் வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நல்லது எது கெட்டது எது என்று என் குழந்தை உன் தாயானவள் நான் சொல்லி கொடுத்துத்தான் உன்னை வளர்த்தி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஒருவரோடு பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் என்பதற்காக மட்டும் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு தவறையும் மற்றவர்கள் பேச்சினை கேட்டு செய்துவிடக்கூடாது. என் குழந்தையே, அப்படி அவர்களின் பேச்சை கேட்டு நீ தவறு செய்தால்தான் அவர்கள் உன்னோடு நல்லபடியாக பழகுவார்கள் என்றால் அப்படி ஒரு பழக்கம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நாளும் தேவையே கிடையாது. என் குழந்தையே, இது போன்ற ஒரு உறவு எப்பொழுதுமே நிலைத்திருக்காது. இது போன்ற ஒரு உறவு வாழ்க்கைக்கு எந்நாளுமே நல்லதையும் நினைக்காது. உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அது அவமானப்படுத்த துடிக்கின்றது என்பது அர்த்தம். எங்கே தவறுகளை செய்வாய் என்று அது காத்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் சொல்வதை நீ செய்வது கூட உன்னை ஏதேனும் பிரச்சனைக்குள் மாட்டிவிட வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர ஒரு நாளும் உன்னை ஒரு சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அல்ல. என் குழந்தையே, உனக்கு இருக்கின்ற பிரச்சனை மேலும் பெரிதாகி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க இவர்கள் துடிக்கின்றார்கள். என் குழந்தையே, இன்னமும் 2 நாட்களுக்குள் உன் குடும்பத்தில் அவர்கள் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். பிரச்சனைகள் என்னவென்று தெரியுமா? ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பலவிதமான பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் சில காலமாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனக்கசப்பில்தான் என் குழந்தை வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்களை தொலைத்து விட்டாய். உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே மன நிம்மதியுற்று இருக்கின்றார்கள். நல்லது நடக்க வேண்டும், நல்ல விஷயங்களை நடத்த வேண்டும் என்று நாம் இந்த வாழ்க்கையில் நினைக்கின்ற பொழுது நமக்கான பல நன்மைகளை இந்த வாழ்க்கை கொடுக்கவில்லை என்று நிலை வந்துவிட்டது. என் குழந்தையே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அல்லவா நீ வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்களின் பேச்சுக்களுக்கு மதிப்பு கொடுத்து இவர்கள் உன் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நடத்த நினைக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் என் குழந்தை நீ செவிசாய்த்து இப்பொழுது உன்னுடைய குடும்பமே ஒட்டுமொத்தமாக ஆபத்தில் நிற்கின்றது.
என் குழந்தையே, நீ தள்ளிவிட்டாய். இத்தனை காலமும் பழகியது எல்லாம் போதும். பழக்கம் என்பதற்காக தேவையில்லாதவர்களோடு பழகுவதும் தேவையில்லாத நட்பை வளர்த்து கொள்வதா? இவர்களை விட்டால் எனக்கு அருகில் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்படி ஒரு நட்பை தொடர்வதை விட யாருமே இல்லாமல் நீ இருந்துவிட்டு போகலாம். யாரிடத்திலும் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. இதையாவது புரிந்து கொண்டு என் குழந்தை, இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை நன்மைகளையும் இனியாவது நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உனக்கு சொல்லவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்ததை சொல்லி மனம் வருத்தப்படுகின்ற நீ, அது இது போன்ற மனிதர்கள் வருகின்றார்கள் என்பதையும் இதற்கு மேலும் அறியாமல் இருந்து விட்டாய் என்றால் உன்னை விட ஒரு முட்டாள் யாருமே இல்லை என்றுதான் அர்த்தம். என் குழந்தையே, சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை உருவாக்குவது யார் என்று நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்க வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் எல்லாவற்றிற்கும் முன்பாக என் குழந்தை, உன் குடும்பத்தில் கலகத்தை மூட்ட நினைப்பவர்களுக்கு ஒருவருக்குள் சண்டைகளை மூட்டி அங்கே இன்பம் காண துடிப்பவர்களுக்கு என்றும் இவர்களினுடைய எப்பொழுதுமே நீ கவனமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடன் பிறந்தவர்களை பற்றியோ உன்னை பெற்றவர்களை பற்றியோ ஏதேனும் குறைகளை மற்றவர்கள் முன்னிலையில் சொன்னால் எப்பொழுதுமே அந்த குறைகளை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. உன் மனதிற்குள் அது தவறாகவே தெரிந்தாலும் கூட அவர்கள் முன்னிலையில் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது. என் குழந்தையே, இது உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி தவறுகள் இருந்தாலும் செய்தாலும் அது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற 4 சுவற்றிற்குள் இருக்க வேண்டுமே தவிர இவர்கள் முன்னிலையில் இதையெல்லாம் நீ வெளிப்படுத்த நினைக்காதே. என் குழந்தையே, இவர்கள் முன்னிலையில் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ரகசியங்களை, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ரகசியங்களையும் உண்மைகளையும் சொல்லிவிட துடிக்காதே. இவர்கள் நினைப்பது அங்கே பிரச்சனைகள் மூட்டி குளிர்காய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் எண்ணங்களுக்குள் நீ உயிரூட்டாமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் கவனமாக கொண்டு நீ உன் குடும்பத்தை இது போன்ற அவர்களிடத்திலிருந்து எப்பொழுதுமே நீ காப்பாற்றிவிட வேண்டும். என் குழந்தையே, மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கவும் மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கவும் இவர்கள் ஒரு பொழுதும் தயங்கவும் மாட்டார்கள். எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் என் குழந்தை, இந்த நேரத்தில் தான் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபரா சக்தி போற்றி போற்றி.